பழைய வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற லாங்குவேஜ் செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்து முடித்தோம். இப்போ 7th and 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற லாங்குவேஜ் செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது எரர் ஸ்பாட்டிங் என்ற கான்செப்டில் தான் நமக்கு எக்ஸாமில் தருவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், எவ்ரி ஆஃப் த 2 boys will get a prize அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் கரெக்ட் சென்டென்ஸ் இஸ் ஈச் ஆஃப் த 2 boys will get a prize அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 2 பேர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஈச் யூஸ் பண்ணணும். அப்போது 2 பேருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் எவ்ரி யூஸ் பண்ணணும். சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கிளாஸில் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்கன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் எவ்ரி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் ஏ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். 2 பேர் தான் சொல்லியிருக்காங்கன்னா அந்த 2 பேருமே ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஈச் ஆஃப் த 2 boys வில் கெட் ஏ ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் 10 candidates have passed the exam, 1 failed அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது 10 candidates have passed அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல have அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு அந்த 10 candidatesக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 1 கேண்டிடேட்டுக்கு அந்த ஆக்சிலரி வெர்பு have அப்படின்றதா has அப்படின்றதா அங்கே பயன்படுத்தலை. பட் 1 candidate அப்படின்னும்போது சிங்குலர் நவுன்ன்றதுனால has. ஸோ த கரெக்ட் சென்டென்ஸ் இஸ் 10 candidates have passed, 1 has failed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நத்திங். இதில் என்னன்னா 10 கேண்டிடேட்ஸ்க்கான ஆக்சிலரி வெர்பு இருக்குது, அந்த 1 கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஆக்சிலரி வெர்பு இல்லை. 1 கேண்டிடேட்கான ஆக்சிலரி வெர்பு ஹேஸ். ஏன்னு கேட்டிங்களன்னா 1 அப்படின்றது சிங்குலர் நமக்கு தெரியும். ஹேவ் ஃபார்ம் வெர்பில் ப்ளூரலுக்கு ஹேவ் யூஸ் பண்ணுவோம், சிங்குலருக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியும். தென் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹேவ் யூ பாட் சம் மேங்கோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேவ் யூ பாட் சம் மேங்கோஸ் அப்படின்றது என்னென்னா சம் அப்படின்றது அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பாட் சம் மேங்கோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கொஷின் கேட்டிருக்கிறதுனால ஹேவ் யூ பாட் எனி மேங்கோஸ் அப்படின்றது தான் பயன்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்களன்னா அஃபர்மேட்டிவ் அப்படின்றதுல அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் சம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெகட்டிவ் அப்புறம் இன்ட்ராகேட்டிவ் கொஷின் கேட்குற மாதிரிலாம் இருந்தால் எனி தான் பயன்படுத்துவோம். அடுத்த சென்டென்ஸ், ஜிம் அண்ட் மீ ஆர் கோயிங் டு த பீச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஆப்ஜெக்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது சப்ஜெக்டாக தான் நாங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இப்போ டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஜிம் செட் டு மீ அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல மீன்றது சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐ அப்படின்ட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வேணால் நம்ம மீ அப்படின்றது யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஜிம் அண்ட் ஐ ஆர் கோயிங் டு த பீச் அப்படின்றது தான் கரெக்டாக வரணும். டோன்ட் யூஸ் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் மீ, யூஸ் ஐ ஆஸ் இட் பிளேஸ் எ ரோல் ஆஃப் சப்ஜெக்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஜிம் அண்ட் ஐ அப்படின்னு தான் வரணும். ஏன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக நம்ம பயன்படுத்த பொறுத்தில் இதுவும் ஒரு சப்ஜெக்டை தான் பயன்படுத்துகிறோம். அடுத்த சென்டென்ஸ், யூ பெட்டர் டு கன்சல்ட் ஏ டாக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூ பெட்டர் கன்சல்ட் ஏ டாக்டர் அப்படின்னு தான் வரணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் டு அப்படின்றது ரேதர் பெட்டருக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது, தே எலெக்டட் ஹிம் ஆஸ் ஏ லீடர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சென்டென்ஸ். நம்ம பேச்சு வழக்கிலே தே செலக்டட் ஹிம் ஆஸ் ஏ டீம் லீடர், தே எலெக்டட் ஹிம் ஆஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், தே செலக்டட் ஹிம் ஏ லீடர் அப்படின்னு தான் வரணும். ஆஸ் அப்படின்றது பயன்படுத்தக்கூடாது. சிம்பிளாக இன்னும் என்னென்ன வேர்ட்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஆஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆஸ் இஸ் நாட் யூஸ்டு வித் த வெர்ப்ஸ். என்னென்ன செலக்டட், எலெக்டட், மேட், அப்பாயிண்டட், நேம்டு, கால்டு, இதெல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மறக்காமல் மெமரி பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த சென்டென்ஸ், ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ வில் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ ஷுட் ஃபெயில் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா லெஸ்ட் அப்படின்றது வந்தால் அதை ஃபாலோ பண்ணி நம்ம வில் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஷுட் அப்படின்றது தான் பயன்படுத்தணும். அடுத்தது, ஐ நோ டு குக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ நோ ஹவு டு குக் அப்படின்னு கரெக்டான சென்டென்ஸ் எழுதணும். பிஃபோர் யூஸிங் இன்ஃபினிட்டிவ், அதாவது டு அப்படின்றது இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹவு, வாட், வென், ஆஃப்டர் த வேர்டு நோ, அதாவது என்னென்னா நோ அப்படின்ற வேர்டு இன்ஃபினிட்டிவ்க்கு அப்புறம் நோ அப்படின்ற வேர்டு வந்துச்சு அப்படின்னா
நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐ நோ. இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் ஈஸியாக சொல்கிறேன். ஐ நோ ஹவு டு குக், ஐ நோ வாட் டு டூ, ஐ நோ வென் டு ரீட் அண்ட் ஐ நோ வென் டு ஸ்லீப். இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ நோ அப்படின்னு வந்தால் நம்ம இந்த கொஷின் வேர்டு ஹவ், வாட்டு, வென் இதெல்லாமே யூஸ் பண்ணணும். தென் அடுத்த சென்டென்ஸ், யூ வில் நெவர் see a man like he அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும், லைக் he அப்படின்றது சென்டென்ஸில் ஏதோ எரர் இருக்குது அப்படின்ட்டு. அவரை மாதிரி ஒரு பர்சனை நம்ம பார்க்க முடியாது அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். யூ வில் நெவர் see a man like him அப்படின்றது. a pronoun takes objective case after லைக் ஆர் அன்லைக் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஆப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னா என்னென்னா ஹிம் அப்படின்றது தான் ஆப்ஜெக்டிவ் கேஸ். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸில் பார்த்துருக்கோம். ஹீ அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல அது சப்ஜெக்டிவ் கேஸாக மாறிடுது. இந்த இடத்துல ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் பயன்படுத்தணும். குறிப்பாக லைக்கு அன்லைக் எல்லாம் இருக்கும்போது மறக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ், ஐ கேனாட் கோப் அப் வித் திஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர் அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். ஏன்னு கேட்டிங்களன்னா, த மீனிங் ஆஃப் கோப் இஸ் டு மேனேஜ். கோப் இஸ் ஃபாலோடு பை த ப்ரிப்போசிஷன் வித் அண்ட் நெவர் ஃபாலோடு பை அப்பு. எப்போவுமே வித் வரணும், அப்பு வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெமரி பண்ணிக்கோங்க. ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர் அப்படின்னு தான் வரணும். கோப் அப் வித் திஸ் ப்ரெஷர் அப்படின்னு வரக்கூடாது. அடுத்த சென்டென்ஸ், எஸ் கிரே ஹேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம சிங்குலர் ப்ளூரல் பார்க்கும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹேருக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஹேரை தான் யூஸ் பண்ணணும், ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி லக்கேஜ், இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், ஆல் த ஹேர் ஆன் ஒன்ஸ் ஹெட் இஸ் கன்சிடர்டு அன்கவுண்டபிள் அண்ட் ஸோ ஹேஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் இன்கரெக்ட் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஹேர் அப்படின்னு தான் பயன்படுத்தணும், ஹேஸ் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. தென் வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் தான். எல்லாருமே நம்ம பேசிக்காக நம்ம ஸ்போக்கனில் இது தான் பயன்படுத்துகிறோம். வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச் அப்படின்னு தான் சொல்கிறோம். வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச் அப்படின்னு தான் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். இன் யுவர் வாட்ச் இஸ் இன்கரெக்ட் அண்ட் பை யூஸ் பை டு ஆஸ் த டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த சென்டென்ஸ், இந்த இடத்துல டெல், சே இதனுடைய யூசேஜ், அதுக்கப்புறம் இஃப், வெதர் அதனுடைய யூசேஜ், ஆர்டர் அண்ட் கமாண்டுக்கான யூசேஜ் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்லி யூஸ் பண்ணும்போது டெல்லுக்கு அப்புறமா டூ யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி சே வந்தால் நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடத்துல ஒரு லிசனர், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம டூ யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் ஆப்ஜெக்ட் இருக்காங்க, மீ அப்படின்ட்டு. மை ஃப்ரெண்டு டோல்டு மீ அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல டோல்டு டு மீ அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பாருங்கள், மை ஃப்ரெண்டு செட் டு மீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லு, சே இந்த மாதிரி ரெண்டு பயன்படுத்தும் போது அந்த இடத்துல ஆப்ஜெக்டிவ், அதாவது மீ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை வேறு பொசசிவ் கேஸ், அதாவது பொசசிவ் கேஸ்ன்றதை விட சப்ஜெக்டிவ் கேஸ், அந்த இடத்துல ஹிம்மு, ஹெர்ரு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டூ யூஸ் பண்ணணும். சே யூஸ் பண்ணும்போது, டெல் யூஸ் பண்ணும்போது நம்ம டூ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. when you use say we use to before the object if there is an object அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இஃபுக்கும் வெதருக்குள்ள ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இஃப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல மோர் தென் டூ சாய்ஸஸ், அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when you use whether you are only offering two choices. அதாவது வெதர் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஐ டோன்ட் நோ வெதர் நான்சி வாண்ட்ஸ் டீ ஆர் காஃபி. அதாவது டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு எனக்கு தெரியாது நான்சிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான்சிக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு எனக்கு தெரியாதுன்றாங்க. இந்த இடத்துல இஃப் யூஸ் பண்ணும்போது ஐ டோன்ட் நோ இஃப் நான்சி வாண்ட்ஸ் டீ ஆர் காஃபின்னும் போது டீயா காஃபியா இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, இஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தேர் ஆர் மோர் தென் டூ சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் தென் வெதர் யூஸ் பண்ணும்போது தேர் ஆர் ஒன்லி டூ சாய்ஸஸ், அதாவது டீயா ஆர் காஃபி அப்படின்னு தான் சொல்ல முடியும். தென் அடுத்த சென்டென்ஸ், ஆர்டருக்கும் கமாண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு பேசிக்காகவே தெரியும். த டிராஃபிக் போலீஸ் ஆர்டர் டு ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ஆர்டர் பண்ணுறாருன்னா இந்த டிராஃபிக் ரூல்ஸை நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், ஆர் எல்ஸ் யூ வில் பி ஃபைன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் கமாண்ட் அப்படின்னும் போது இந்த டிராஃபிக் போலீஸே கமாண்டட் டு ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ். இப்படி போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, இங்கே ஏதோ ரோடில் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு, இப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு த்ரெட்டனிங் இல்லாமல் அவர் ஜஸ்ட் இஸ் கைடிங், அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா கமாண்ட் பண்ணுறாரு. இதுதான் ஆர்டருக்கும் கமாண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். தென் அடுத்த சென்டென்ஸ்,
டிட் யூ கம் இன் யுவர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி டிட் யூ கம் இன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிட் யூ கம் பை ட்ரெயின் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். என்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் த மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும் அப்படின்னும் போது பை நம்ம பயன்படுத்தணும். ஆல்வேஸ் யூஸ் ப்ரிப்போசிஷன் பை டு இண்டிகேட் ட்ராவல் ஆர் ட்ராவல் பை அ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஹார்ன் யூஸ் பண்ணணும் எப்போன்றது நமக்கே தெரியும். பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஐ கேம் டு ஆஃபீஸ் பை வாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை வாக் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தக்கூடாது. ஐ கேம் டு ஆஃபீஸ் ஆன் ஃபுட் அப்படின்னு தான் சொல்லணும். எப்போன்னு கேட்டிங்களன்னா நம்ம மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், மீடியம் ஆஃப் ட்ராவல், அதாவது மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் காரு, பைக்கு, பஸ்ஸு, லாரி, ஏதாவது இந்த மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தும் போது நம்ம பை யூஸ் பண்ணணும். வேறஸ் நம்ம எப்போ ஒரு ஆக்ஷன் தட் இஸ் இன்வால்வ்டு பை அவர் பார்ட்ஸ் ஆஃப் பாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட்ஸு, நம்மளுடைய ஃபுட், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக ஆன் தான் யூஸ் பண்ணணும். அது நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக்லேயே பார்த்துருந்தோம். அடுத்தது த ஷிப் ஆஸ் எ டீம் ஆஃப் 25 sailors அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டீம் அப்படின்னும் போது இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ரிலேட்டடான ஒரு கலெக்டிவ் நோன்ஸ் தான் டீம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். பட் ஷிப் ஆஸ் எ க்ரூ ஆஃப் 25 sailors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிப் அப்படின்னும் போதே அதனுடைய கலெக்டிவ் நவுன் வந்து க்ரூ அப்படின்னு தான் பயன்படுத்துவோம். த குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஒர்க் இன் எ ஷிப் இஸ் கால்டு க்ரூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸில் நமக்கு சீக்கும் லுக்குக்கும் வாட்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தெரியும், சி அப்படின்றது கேஷுவலாக நம்ம எந்த ஒரு திங்கிங் இல்லாமல் நேச்சுரலாகவே பார்க்குறதுக்கான ஒரு ஆக்ஷன் தான் நம்ம சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சம்திங் தட் யூ டூ நேச்சுரலி வித்தவுட் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லுக் அப்படின்னும் போது நம்ம ஒரு எஃபோர்ட் எடுத்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நோட்டீஸ் போர்டெல்லாம் நம்ம நேம் எங்கே இருக்குது, எவ்வளோ அதெல்லாம் மார்க் எடுத்திருக்கோம், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒரு சர்ச் பண்ணுவோம் நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுதான் லுக் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாட்ச் அப்படின்றது ஒரு கேர்ஃபுல்லாக சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வாட்ச் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம டிவியெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்தது ஜார்ஜ் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டாஃப் ஆஃப் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜார்ஜ் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டாஃப் ஆஃப் திஸ் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. நத்திங் இந்த இடத்துல ஜார்ஜ் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டாஃப் ஆஃப் திஸ் கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜார்ஜ் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் அப்படின்றதுல சூப்பர்லேட்டிவ் டிகிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டெலிஜென்ட் ஸ்டாஃப் ஆஃப் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன எரர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படின்ற, அதாவது ரெண்டுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்கும்போது அந்த இடத்துல த ஸ்மார்ட்டஸ்ட்டுக்கு த யூஸ் பண்ணாங்க, இன்டெலிஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணல. ஸோ ரெண்டுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when 2 degrees of adjectives are used while the first one is superlative, the second one also should be the superlative அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கயல் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டர் தென் சாரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டுமே கம்பேரிட்டிவ் டிகிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. பட் எரர் என்ன அப்படின்னா மேலோட்டமாக பார்க்கும்போது எந்த ஒரு எரருமே நமக்கு தெரியாது. ஆனால் கயல் இஸ் ஸ்மார்ட்டர் அண்ட் மோர் இன்டெலிஜென்ட் தென் சாரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம எந்த அட்ஜெக்டிவில் நம்ம இஆர் சேர்த்துருமோ அந்த அட்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு வரணும், அது ஃபாலோ பண்ணிட்டு தான் மோர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when both adjectives are in the same degree, adjectives having more must come after adjective having er அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த சென்டென்ஸ் இட் இஸ் மை பெஸ்ட் ஜானர் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மை பெஸ்ட் ஜானர் ஆஃப் மியூசிக் தான் கரெக்டு. அதாவது இட் இஸ் மை த பெஸ்ட் ஜானர் ஆஃப் மியூசிக் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மை, யுவர், அதுக்கப்புறம் என்னது வென், மை, யுவர், ஹிஸ்ஸு, ஹர்ரு, இந்த மாதிரியான பொசசிவ் கேஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் த பயன்படுத்தக்கூடாது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், அடுத்த சென்டென்ஸ் த பிளான் ஃப்ளியூ அபோவ் த பில்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டான சென்டென்ஸ் த ஏரோப்ளான் ஃப்ளியூ ஓவர் த பில்டிங் அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். நம்ம இதில் எபோவுக்கும் ஓவருக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதில் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். when there is no movement, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் த டேங்க் இஸ் above த பில்டிங் அப்படின்னா அந்த இடத்துல டேங்க் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஸ்டேஷ்னரி ஒரே இடத்துல தான் நிற்கிது. அதனால் அதை நம்ம above யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த இடத்துல ஏரோப்ளான் அப்படின்றது போது அது வந்து ஒரு மூமெண்ட்டோடு இருக்கிறதுனால யூஸ் ஓவர் when there is movement அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ த கரெக்ட் சென்டென்ஸ் இஸ் த ஏரோப்ளான் flew over the building
பில்டிங் அப்படின்றது தான் கரெக்டு. தென் அடுத்த சென்டென்ஸ், வி ஷல் மீட் தெம் இன் த கிளப் திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எரர் என்னன்னா இன் யூஸ் பண்ணக்கூடாது. எப்பெல்லாம் நம்ம வந்து லார்ஜர் பிளேசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், சிட்டிஸு கண்ட்ரிஸ் அதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம இன் யூஸ் பண்ணணும், அட் யூஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம்னா ஸ்மாலர் பிளேசஸ் இந்த கிளப்பு, பார்க்கு, ஸ்கூல் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம அட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஐ வாக் பை ஃபுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும், பை யூஸ் பண்ணக்கூடாது. பட் when there is a medium of transportation by car, by bus, by cycle, by bike அப்படின்னும் போது நம்ம தாராளமாக பை யூஸ் பண்ணலாம். அடுத்த சென்டென்ஸ், ஐ எம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஹியர் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும், சின்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் பயன்படுத்தணும். அதாவது அந்த ரெண்டு வகையான டென்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு டென்சஸ் தான் பயன்படுத்தணும். ஸோ சின்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் தொடங்கியிருக்கும், அந்த ஆக்ஷன் இப்போது கண்டினியூ ஆகிட்ருக்கோம், இட் மே பி கண்டினியூட் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ. அந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது சின்ஸ் வந்து பயன்படுத்தணும். எஸ். அடுத்த சென்டென்ஸ், when I woke up my roommate left the room alreadyன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. when I woke up, நான் எந்திரிக்கும் போது my roommate left the room அப்படின்றதும் பாஸ்ட் டென்ஸ்லேயே சிம்பிள் பாஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கரெக்டான சென்டென்ஸ் என்னன்னா, when I woke up my roommate had left the room already அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இதில் எரர் அப்படின்னு சொன்னால், when there are two actions in the past tense, ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸ்லேயே இருக்கும்போது முதல்ல எந்த ஆக்ஷன் நடந்ததோ அந்த ஆக்ஷன் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். பாருங்கள், when two actions occurred in the past tense, the first action has to be in the past perfect tense அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ். அடுத்த சென்டென்ஸ், மை மாம் ஹேஸ் கால்டு மீ எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹேஸ் கால்டு அப்படின்றது நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றது தெரியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே ரீசெண்டாக கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன், அதாவது அந்த இடத்துல ரீசெண்ட்லி, ஆல்ரெடி, அதுக்கப்புறமா ஜஸ்ட் நோ, இந்த மாதிரியான க்ளூ வேர்டு எல்லாமே இருந்தால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஆனால் இங்கே எஸ்டர்டே அப்படின்றது கம்ப்ளீட்டாக பாஸ்ட் டென்ஸு சொல்கிறதுனால மை மாம் கால்டு மீ எஸ்டர்டே அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ், she is my cousin sister and he is my cousin brother அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, கசின் அப்படின்னு பயன்படுத்தினாவே போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு காமனான ஒரு வேர்டை தான் சொல்லியிருக்காங்க. தே ஆர் மை கசின்ஸ் அப்படின்னு சொன்னால் போதும். அதே மாதிரி மோஸ்ட்லி எரர் ஸ்பாட்டிங்கில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, she is my cousin sister and cousin brother அப்படின்வாங்க. நீங்கள் சிஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணவே தேவையில்ல, கசின்